சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். பாப்பா என்ன இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ வந்திருக்க, என்ன விஷயம்? சார், நெக்ஸ்ட் மந்த் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வருது. நானும் நிறைய கதை யோசிச்சிட்டேன், ஒரு கதை கூட செட் ஆகலை. அப்புறம் தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் தான் சப்ஜெக்டே கதை மாதிரி எடுப்பீங்களே, அதான் உங்ககிட்ட வந்தேன். ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் சார். ஆல்ரெடி இங்கே 1,00,000 பேர் படம் எடுக்கிறேன்னு சும்மா தான் இருக்காங்க. இதில் நீங்கள் வேறு வந்துடுறீங்க படம் எடுக்கிறேன்னு ஷார்ட் ஃபிலிம்னு. எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்கிறேன், உன் படத்துக்கு யூஸ் ஆச்சுன்னா நீ எடுத்துக்கோ. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைப்பா. இதே காலேஜில் நல்ல கருப்பாக ஒரு பையன் இருந்தான்ப்பா. நான் எடுக்கிற அனாட்டமி டிபார்ட்மெண்ட் தான் அவன். அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டு அவன் வேலையை பார்ப்பான், அவன் பாட்டுக்கு போவான். ரொம்ப நல்ல பையன்தான். எப்பவும் தலையை தொங்க போட்டே தான்ப்பா இருப்பான். அவன் நிமிந்து நான் பார்த்ததே இல்லைப்பா. அவன் கருப்பாக இருக்கிறதுனால அவனையே ரொம்ப கம்மியாக எடை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் போய் நிற்கிறான் பாரு கருப்பு, அப்படியே தாக்கணும் கலங்கலாங்கிறான் பாரு. இல்லை இல்லை நீ கருப்பு போட்டு வர ஒத்தையிலே அத்த மக ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக கண்ணிரண்டும் மூடலை காலம் நேரம் கூடலையே. நீங்கள்லாம் இந்த ஜென்ரேஷனில் உங்களுக்குலாம் இவர் பாட்டு பிடிக்காதில்ல? 2K கிட்ஸ். என்னதான் 2K கிட்டாக இருந்தாலும் எப்பவும் ஒரே ராஜா தானே சார். மனசளவில் அப்படி இருந்த பையனோட வாழ்க்கையில் ஒரு காதல் மலர்ந்துச்சுப்பா. அன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம்ல ஒரு கடைக்கு, அங்கே வெளில ஒரு கார் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னல, அதில் நம்ம 2 பேரும் ஒன்றா ஊர் சுற்ற போகலாம். அப்போதான்ப்பா அந்த பையன் முகத்தில் சிரிப்பே பார்த்தேன். எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா சார்? இது நிஜமாக நடந்த கதையா இல்லை நீங்களா சொல்கிற கதையா சார்? படிக்கிற வயசில் காலேஜில் லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஸராக தட்டி கேட்குறத விட்டுட்டு அழகாக இருக்காங்க அசிங்கமாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அட என்னப்பா, பிறந்த குழந்தை ஒரு பருவத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ அழகு. அதுபோல் பருவத்தில் காதலிக்கிறதும் ஒரு தனி அழகுப்பா. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு ஒன்றைத்தான் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க பல பேர் இருப்பாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டவங்க சில பேர் தானேப்பா இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் நல்லா போயிட்டு இருந்தது. சார், உங்கள் ஃபிலாசபிலாம் போதும், கதைக்கு வருவோமா? நான் எந்த ஒரு நாள் வரக்கூடாதுன்னு நினச்சனோ வந்துச்சு. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான்ப்பா, ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. அவள் கூட இருக்கிறவங்க கலாய்க்கிறாங்க, வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவனை விட்டுட்டு போயிடுச்சுப்பா. ஏன் அந்த பக்கமே பாக்குற? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா? ஆமா சார், எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க. அடடே, நல்லாவே பேசுறியே. சரி வா, நீ எங்க போகணும்? உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டு. டீ பாக்குறியானே? பரவாயில்ல சார். எங்க இந்த ரிமோட்டு? பழம் சாப்பிட்றியானே? அண்ணே, ரொம்ப வெயிலாக இருக்குண்ணே, நான் போயிட்டு சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லைனா மூஞ்சி டேன் ஆயிரும். அண்ணே, ஸ்கின்னு கருப்பாயிருண்ணே, சன்ஸ்கிரீன் லோஷன் வாங்கிட்டு வரேன். அண்ணே, கடைசியில் ஒன்றை மாதிரி ஆயிடுவேண்ணே. மனுஷ உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் 1000 அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு தாண்டா தோல். அது ஏன்டா இவ்வளோ ஏற்றத்தாழ்வு கருப்பு வெள்ளன்னு? அவனுக்குள்ள தேக்கி வச்சிருந்த கோவம் எல்லாம் அன்னைக்கு வெளியே வந்துச்சு.
ஒரு சைடு இவன் குத்திக்கிட்டே இருக்கான், பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இவன் குத்திக்கிட்டே இருக்கான். என்னடான்னு போய் திறந்து பார்த்தா என்னண்ணா இப்படி வேர்த்து போயிருக்கு? சரியான வேலைண்ணா, போயிட்டு வரதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. அட இருப்பா, இனிமேதான் கதையே ஆரம்பிக்க போகுது. இல்லை புரியல. அந்த பையனுக்கு ஸ்கிசோஃப்ரீனியான்னு ஒரு மனநோய் இருக்குப்பா. அவனை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் அவனோட சொந்த கற்பனை தான். அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணவும் இல்லை, அப்படி ஒரு பொண்ணு இவனை விட்டுட்டு போகவும் இல்லை. இது எல்லாமே அவனோட கற்பனை தான்னு கடைசியில் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்கப்பா. அடடே பயங்கரமா இருக்கே சார் உங்க கதை. இதை மட்டும் நம்ம டெவலப் பண்ணிட்டு ஷூட் பண்ணி அவுட் எடுத்தா நாம தான் சார். காலையில் வேற மாத்திரை போடாமல் போயிட்டீங்க. எங்கே உட்காந்து எந்த கருமத்தை குடிச்சிட்டு தனியாக உலாத்திட்டுக்கிறீங்களோ. கதை சொல்ல போகிற, கதை கேட்கறதுக்கு அவன் வந்திருக்கான் இவன் வந்திருக்கான்னு தனியாக இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. முதல்ல உங்களை நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டணும். நம்ம அந்த கதையில நம்ம அந்த பையன் இருந்தானப்பா, அந்த பையன் வாழ்க்கையில ஒரு காதல் வந்துச்சு. அந்த அந்த காதல் அந்த இந்த கதையை கேளுப்பா, நல்லா இருக்கும்.